கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மீது நாம் அதிகமாய் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் மரண பரியந்தமும் நாம் கர்த்தருக்கென்று உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் மிகவும் ஆசைப்படுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நமக்காக தன்னுடைய ஜீவனியை கொடுத்தாரே, நமக்காக அவர் எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு துக்கங்களையெல்லாம் அவர் சுமந்து தீர்த்தாரே. நாம் அவருக்காக மரண பரியந்தமும் உண்மையுள்ளவர்களாய் இருக்க நாமும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நம் ஒவ்வொருவரும் மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, இன்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து நம் தேவனாகிய கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரை மாத்திரம் நம்பி இருப்போமாகில் இந்த உலகத்தில் இருக்கின்ற பொல்லாத காரியங்களை விட்டுவிட்டு இந்த அழிந்து போகக்கூடிய எல்லா காரியங்களையும் நாம் நம் கண் முன்பு வைக்காதபடிக்கு கர்த்தரை மாத்திரம் எப்பொழுதும் நம் கண் முன்னே நிறுத்தி அவரை மாத்திரம் எல்லா காரியத்திலும் நமக்கு முன்பாக வைத்தோமானால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை செழிக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது நிச்சயமாய் அவர் எல்லா விதமான இக்கட்டுகளில் இருந்து நம்மை விடுவிக்கவும் அவர் வல்லவராயிருக்கிறார். அப்படியாகத்தான் தானியேல் 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், நேபுகாத் நேச்சர் என்கின்ற ஒரு அரசர் பாபிலோன் மாகாணத்திலே 60 முழ உயரமான ஒரு பொற்சிலையை உண்டு பண்ணி வைக்கிறார். எல்லோரும் இந்த பொற்சிலையை வணங்க வேண்டும், வணங்காதவர்கள் அக்கினி சூளையிலே போடப்படுவார்கள் என்றும் ஒரு உத்தரவையும் அவர் கொடுக்கிறார். அங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்ற 3 வாலிபர்கள் கர்த்தருக்கு மிகவும் பயந்தவர்கள், கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர்கள். அவர்கள் மூவரும், நீங்கள் என்ன சொன்னாலும் எங்களுடைய உயிரையும் நாங்கள் பொறுப்பெடுத்து கொள்ள மாட்டோம், நீங்கள் எங்களை அக்கினி சூளையில் போட்டாலும் சரி, நாங்கள் இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம், என் கர்த்தரை தவிர நாங்கள் ஒருவரையும் பணிந்து கொள்ள மாட்டோம் என்று சொல்லிவிடுகிறார்கள். இதை கேட்ட நேபுகாத் அரசருக்கு மிகவும் கோபம் வந்து அக்கினி சூளையை எப்பொழுதும் விட அவர் 7 மடங்கு அதிகமாய் சூடு செய்து அதன் மீது அவர்களை கட்டி போட்டுவிட வேண்டும் என்று உத்தரவு கொடுக்கிறார். அவர்களும் அப்படியே செய்கிறார்கள். அப்பொழுது அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கர்த்தர் மீது நம்பிக்கையாக சொல்லுகிறார்கள். அவர் தப்புவிக்காமல் போனாலும் கூட நாங்கள் இந்த சிலையை வணங்க மாட்டோம், நாங்கள் எங்களுடைய உயிர் போனாலும் கூட இந்த காரியத்தை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே அவர்கள் உறுதியாய் நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட விசுவாசம் நம்மிடத்தில் இருக்கிறதா பிரியமானவர்களே? அவர்கள் இந்த நேரத்திலும் கூட தன்னுடைய ஜீவனையும் கூட பொருட்படுத்தி கொள்ளாதபடிக்கு கர்த்தர் மீது நம்பிக்கையா நின்றதினால்தான் அந்த அக்கினி சுவாலையிலிருந்து நம் தேவனாகிய கர்த்தர் முற்றிலுமாய் அவர்களை விடுவித்து பாதுகாக்கிறார். அந்த அக்கினி சுவாலைக்குள்ளே இவர்கள் 3 பேரையும் போட போகின்றவர்கள் எரிந்து சாம்பலாகி விடுகிறார்கள். ஆனால் அக்கினிக்குள்ளே போடப்பட்டவர்களாக இவர்கள் மூவருமோ கர்த்தர் அவருடைய தூதரை அனுப்பி பாதுகாக்கிறார். அப்பொழுதுதான் நேபுகாத் நேச்சர் அரசருக்கும் தெரிகிறது கர்த்தர் தான் உண்மையுள்ள தேவன் என்று. இன்று நாமும் கூட பிரியமானவர்களே, எத்தனை சூழ்நிலைமைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, பாடுகள் வந்தாலும் சரி, இனி இந்த உலகத்தில் நான் வாழ மாட்டேன், இனி என்ன இருக்கிறது, கர்த்தர் எங்கே இருக்கிறார், அவர் எனக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் அல்லாதபடிக்கு பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கும்படியா இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சந்தோஷத்திலே நாம் சந்தோஷப்படுகிறது அல்ல பிரியமானவர்களே, நம் துக்கமான நேரத்திலும் நாம் சந்தோஷமாய் இருப்பதை நம் தேவனாகிய கர்த்தர் எப்பொழுதும் விரும்புகிறார். நீங்கள் கர்த்தருடைய பாதத்திலே உறுதியாய் இருக்கும் பொழுது, அவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் அகமகிழ்ந்து இருக்கும் பொழுது நிச்சயமாய் உங்களுடைய வாழ்வை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செழிப்படைய செய்வார். நிச்சயமாய் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய
உங்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்தித்து தருவார். உங்கள் வியாதிகளை மாற்றுவார். உங்களுடைய மன அழுத்தங்களை அவர் மாற்றுவார். என்ன காரியத்திலிருந்து விடுதலை வேண்டுமோ அந்த காரியத்திலிருந்து விடுதலை கொடுத்து உங்களை முற்றிலுமாய் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆம்.